ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த காலை நேரத்தில் அனுதினமும் ஆண்டவருடைய சத்தம் என்ற தொடர் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் இயற்றி தேவ கிருபையோடு இதை ஒளிபரப்ப ஆண்டவர் கிருபை கொடுத்ததற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை நேரத்தில் வேதாகமம் அதுக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளே போகும் பொழுது உள்ளான மனிதனும் புறம்பான மனிதனும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர்களாக வசனங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை நாம் முழுமையாக வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய தெய்வம் சொல்லுகிற வார்த்தை இதுதான்: நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நீதி உள்ளவர். அவருடைய குணத்துல ஒரு பிரதான குணம், அவர் நீதி உள்ள தேவன். அந்த நீதி உள்ள தேவன் நம்மையும் கூட நீதி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு சமயம் மகா அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே நான் பிடித்து ஆளுகை செய்ய வேண்டும் என்ற பிரயாசத்தோடு ஆண்டவர்தான் கிரேக்க மன்னன் மகா அலெக்சாண்டர். அவர் அப்படியான ஒரு சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது 34 வயதுல அவருக்கு விஷம் ஜுரம் வந்துவிட்டது. இந்த விஷ ஜுரத்தினால ரொம்ப அவதிப்படுகிறார். மரண தருவாயில அவர் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை அழைத்து சொன்னார், ஒருவேளை நான் மரித்தால் எனக்காக 3 காரியம் நீங்க செய்ய வேண்டும் என்று. அது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு மகா அலெக்சாண்டர் சொன்னார், முதலாவது, என்னுடைய மரித்த சடலத்தை டாக்டர்கள் சுமந்து கொண்டு கல்லறை வரை வர வேண்டும் என்பதாக. காரணம் எதற்காக அந்த டாக்டரை அவர் கேட்டார் என்றால், டாக்டர்கள் ஒரு சரீரத்தில் பலவீனம் ஆகும்போது அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதற்காக அவர் படித்த அந்த அறிவை கொண்டு அவர்கள் என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள். ஆனாலும் கூட மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. அதனால அந்த மரணத்தை மீட்டு கொள்ள முடியாத அளவில் இருக்கிறதுனால அந்த டாக்டர்களே என் சரீரத்தை சுமந்து வர வேண்டும் என்று ஒன்று. இரண்டாவது சொன்னார், என்னுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண எடுத்துக்கொண்டு போகும் பொழுது என்னிடத்தில் இருக்கிற பொன்னும் வெள்ளியும் வைரங்களை என்னுடைய சடலத்தை கல்லறைக்கு தூக்கி கொண்டு போகும் பொழுது இறைக்க வேண்டும், இறைத்து கொண்டே போக வேண்டும். நான் இந்த உலகத்தையே வெல்ல வேண்டும் என்று நினைத்தேன். எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதனால நான் அதை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று இப்படியாக நீங்க செய்யுங்க. மூன்றாவது சொன்னார், என்னுடைய பாடியை, மரித்த என்னுடைய சடலத்தை நீங்கள் கொண்டு போகும் முன்பாக, நான் மரித்த உடனே எல்லாரும் மரித்த பிறகு இந்த வயிறு பகுதியில் இந்த 2 கையும் இப்படி வைப்பார்கள். அப்படி வேண்டாம்.
என்னுடைய 2 கையும் இப்படி இருக்க வேண்டும். இது எதற்காக என்றால், இந்த உலகத்துல நான் வரும்பொழுது ஒன்றுமே கொண்டு வரவில்லை. இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஒன்றுமே எடுத்து போக முடியாது என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய நிஜ வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இன்று பணத்தை சம்பாதிக்க வேண்டும், துன்மார்க்கமாய் பல பாவ வழியிலே ஒருவர் உடைய சொத்துக்களை அபகரிப்பது, ஒருவருடைய வேதனையிலே நாம் பங்கெடுத்து கொண்டு அவருடைய பணத்தை வட்டிக்கு வாங்குவது, பல காரியம் நாம் தெய்வத்துக்கு விரோதமாக செய்கிறோம். ஆனால் படைத்த தேவனுடைய விருப்பம் நான் நீதிமானாக இருக்க வேண்டும் என்றுதான். ஒரு நீதிமானாக வாழும் பொழுது அந்த நீதிமானுக்குள்ள உண்மை இருக்கும், நேர்மை இருக்கும். அது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். குடும்பத்திலிருந்து வெளிப்புறத்துல வேலை செய்கிற பகுதியில இப்படியாக நாம் நீதியோடு, நியாயத்தோடு, நேர்மையோடு, உண்மையோடு வாழும் பொழுது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் திருப்தியாக இருக்கும். குறைவிலையும் ஆண்டவருடைய திருப்தி இருக்கும். நம்ம அநேக சமயத்துல குறைவுபடுகிறோம், வாழ்க்கையில வருகிறது போகிறது. ஆனாலும் ஆண்டவர் அந்த குறைவுகள் எல்லாம் மாற்றுவார். நீதியாக நடந்தார், நீதியாக உண்மையாக வாழும் பொழுது பலர் நம்மை வெறுப்பார்கள், நடக்கிறது. ஆனாலும் ஆண்டவருக்காக என் தெய்வம் சொல்லியிருக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக நீதியாய் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நடக்கும் பொழுது நம்மை காண்கிற ஆண்டவர். ஆகார் தன்னுடைய நாட்களிலே மகனை கொண்டு வனாந்தரத்திற்கு போகும் பொழுது அங்கே வனாந்தரத்துல குடிக்க தண்ணீர் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல வனாந்தரத்துல ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி தண்ணீரை கொடுத்தார். அப்பொழுது அந்த ஆகார் சொன்னார், என்னை காண்கின்ற தேவன், நம்மை காண்கின்ற தேவன் இருக்கிறார். அந்த தேவன் நீதி உள்ளவர். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை அப்படியான ஒரு வழியில நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். ஒருவேளை குறைவு இருந்தாலும் குடும்பத்திலே சமாதானம் இருக்கும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நம்மை திருப்தியாக நடத்துவார். அந்த திருப்தியாக நடத்துகிற ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீதியாய் நடந்து உண்மையாய் நடப்போம், நேர்மையாயிருப்போம். கர்த்தர் அதன் மூலமாக உங்களை அறிந்து உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், எதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஜீவனுள்ள தேவன் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.